ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கூகுள் அப்ளிகேஷன் மூலமாக எவ்வாறு பாதுகாப்பான தகவல்களை தேடி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்கலாம். பெற்றோர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், நாம் எமது குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டர்களை அவர்களது பயன்பாட்டிற்காக நாங்கள் கொடுக்கும்போது எமது மேற்பார்வை அங்கே தேவைப்படுகின்றது. ஏனெனில் கூகுள் அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் பாதுகாப்பான தேடல் முறைமைகளை நாங்கள் செயற்படுத்தாவிட்டால் அங்கே பார்க்கத்தகாத பல தகவல்களையும் எமது பிள்ளைகள் பார்க்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். எனவே இவ்வாறான நிலைமைகளிலிருந்து எமது குழந்தைகளை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். எனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் முதலாவது இந்த கூகுள் குரோம் அப்ளிகேஷனில் பாதுகாப்பாக தகவல்களை நாங்கள் தேடுறதுக்காக முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே காணப்படக்கூடிய கூகுள் குரோம் அப்ளிகேஷனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கே காணப்படக்கூடிய 3 புள்ளிகளில் டச் செய்து அதிலே செட்டிங் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. இங்கே காணப்படக்கூடிய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி என்னும் சொல்லின் மீது டச் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இதிலே காணப்படக்கூடிய சேஃப் ப்ரௌசிங் என்ற சொல்லின் மீது டச் செய்யுங்க. இதிலே உங்களுக்கு நோ ப்ரொடெக்ஷன் நாட் ரெக்கமெண்டட் என்னும் வட்டத்திலே டிக் செய்யப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது மேலே காணப்படக்கூடிய என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் அல்லது ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன், நிலையான பாதுகாப்பு அல்லது தரமான பாதுகாப்பு என்ற இரண்டில் உங்களுக்கு தேவையான ஒன்றை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நான் இங்கே ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் என்னும் வட்டத்தில் கிளிக் செய்கிறேன். இப்பொழுது உங்களது கூகுள் அப்ளிகேஷன் பாதுகாப்பான அப்ளிகேஷனாக இங்கே மாற்றப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்கலாம். இதுபோன்று இன்னொரு முறையிலும் உங்களுக்கு இவ்வாறாக பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அந்த முறை எவ்வாறெனின், நீங்கள் உங்களது ஆண்ட்ராய்டு ஃபோனிலே காணப்படக்கூடிய செட்டிங்கை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதிலே காணப்படக்கூடிய கூகுள் செட்டிங் என்னும் சொல்லின் மீது டச் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இங்கே காணப்படக்கூடிய டெஸ்க்டாப்பிலே அக்கவுண்ட் சர்வீஸ் என்னும் சொல்லின் மீது டச் செய்து கொள்ளுங்கள். இதிலே கடைசியில் காணப்படக்கூடிய சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ் என்னும் சொல்லின் மீது டச் செய்து கொள்ளுங்கள். இதிலே காணப்படக்கூடிய அக்கவுண்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி என்னும் சொல்லின் மீது டச் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு இதிலே காணப்படக்கூடிய சேஃப் சர்ச் ஃபில்டர் என்னும் கட்டளையை ஆக்டிவ் செய்து கொள்ளுங்கள். இனேபிள், இதிலே நீங்கள் டச் செய்வதன் மூலமாக இங்கே இனேபிள் ஆகியிருப்பதை உங்களால் பார்க்கலாம். சேஃப் சர்ச் இஸ் ஆக்டிவ். இப்பொழுது அந்த கட்டளை ஆக்டிவ் ஆகியிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு உங்களது குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது உங்களது கம்ப்யூட்டர்ஸ்களை நீங்கள் பயமின்றி உங்கள் குழந்தைகளுக்காக கொடுக்க முடியும். அவர்கள் பாதுகாப்பான தகவல்களை தேடி பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எந்த விதமான தேவையற்ற விடங்களையும் அவர்களால் இந்த கூகுள் அப்ளிகேஷன் மூலமாக பார்க்க முடியாது. எனவே இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எனது இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.